ஸ்ப்ளிட் அண்ட் ட்ரை ஹேர் எதனால் வருது? கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், கலரிங், ஸ்ட்ரைட்னிங், அதிகப்படியான ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ப்ளிட்டன் அண்ட் ட்ரை ஹேர் வர ஆரம்பிச்சிருது. வாட்டர் நம்ம பாடிக்கும் சரி ஹேருக்கும் சரி வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தண்ணி குடிக்கிறத குறைக்கும் போது நமக்கு ஸ்ப்ளிட்டன் அண்ட் ட்ரை ஹேர் வர ஆரம்பிச்சிருது. நியூட்ரிஷன், விட்டமின் ஏ, இ, ஒமேகா 3 ஃபேட் இது எல்லாமே நம்ம ஹேருக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள். நம்ம இதெல்லாம் கம்மியாக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஸ்ப்ளிட்டன் அண்ட் ட்ரை ஹேர் வர ஆரம்பிச்சிருது. ரஃப் ஹேண்டலிங், குளிச்சுட்டு வந்த உடனே ஈரமான தலையை சீவுறது, ரொம்ப ரஃப்பாக தலை ஓட்டுறது இதனாலையும் ஸ்ப்ளிட்டன் அண்ட் ட்ரை ஹேர் வர ஆரம்பிச்சிருது. இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ரெகுலராக ஹேரை ட்ரிம் பண்ணணும். 2 months ஒன்ஸ் ஆச்சு ஹேர் ட்ரிம் பண்ணணும். ஆயில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஜென்டலான ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பெரிய சீப்பு யூஸ் பண்ணி தலை வாரிக்கலாம். ஹேர் மாஸ்க் போடலாம். வீக்லி ஒன்ஸ் அலோவேரா, எக் ஒயிட், பனானா இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் போடுறதுனால நம்ம ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்ப்ளிட்டன் இல்லாமலும் இருக்கும். இந்த மாதிரியான ஹேர் கேர் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை